மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமைமிக்க செயல் வெளிப்படுத்தப்படுகிறது இன்றைய நற்செய்தியிலே. ஒன்று வார்த்தையின் மூலமாக வெளிப்படுகிறது, மற்றொன்று செயல்பாட்டின் மூலமாக வெளிப்படுகிறது. இந்த இரண்டு செயல்பாடுகளுக்கு மத்தியிலும் கடவுள் மீது கொண்டிருந்த அந்த விசுவாசம் வெளிப்படையாகவே தென்படுகிறது. முதல் நிகழ்வு நூற்றுவத் தலைவருடைய வாழ்வே நடந்த ஒரு நிகழ்வு. நூற்றுவத் தலைவர் அவர் படைகளின் தலைவராக இருக்கிறார். அவருக்கு கீழே படை வீரர்கள் இருக்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டுமே செய்வார்கள். ஆகவே சமூகத்திலே அவருக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது, அவருக்கென்று ஒரு அதிகாரம் இருக்கிறது, அவருக்கென்று ஒரு அந்தஸ்தும் இருக்கிறது. இப்படி இருந்தும் கடவுளை தேடி வருகிறார். கடவுளை மட்டுமே நம்பி வருகிறார். இயேசுவிடத்தில் போனால் நிச்சயமாக என்னுடைய குடும்பத்திலே ஒரு மாற்றம் நிகழும், என்னுடைய மகன் பிழைப்பான் என்ற ஒரு ஆழமான எண்ணம் அவரிடத்தில் இருந்ததனால் கிறிஸ்துவை நோக்கி வரச் செய்தது. ஆகவே நாம் எப்பொழுதெல்லாம் விசுவாசம் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வோம் என்றால் அப்பொழுதெல்லாம் நாம் கிறிஸ்துவை நோக்கி அந்த விசுவாசம் நம்மை நகர்த்த வேண்டும். நூற்றுவத் தலைவனை அவரிடத்திலிருந்து அந்த விசுவாசம் நகர்த்தி சென்றது, கிறிஸ்துவை நோக்கி அழைத்து சென்றது. அழைத்து சென்றதோடு மட்டுமல்லாமல் தன்னிடத்திலிருந்து அதிகாரமும் பதவியும் பணமும் படைபலமும் எல்லாம் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை, அவர்தான் அனைத்திற்கும் மேலாக இருக்கக்கூடியவர் என்று முழுவதுமாக அவர் சரணடைகிறார். சரணடைந்ததோடு மட்டுமல்லாமல், என்னுடைய வீட்டிற்கு நீங்கள் வர நான் தகுதியற்றவன் தான், நான் ஒரு பாவி, ஆனால் எனக்கு என் குடும்பத்திற்கு உம்முடைய மீட்பு தேவைப்படுகிறது, உம்முடைய அருள் தேவைப்படுகிறது, உம்முடைய ஆசீர் தேவைப்படுகிறது, ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும் என்று சொல்லுகின்ற அந்த விசுவாசம் இருக்கிறதே, கடவுளால் அது பெரிதாக பார்க்கப்படுகிறது. யூதர்களிடத்தில் இல்லாத அந்த விசுவாசம் யூதர் அல்லாத ஒருவரிடத்தில் இருக்கிறது. எல்லாமல்ல இறைவனை அறிந்தவர்களிடத்தில் இல்லாத அந்த விசுவாசம் அறியாதவரிடத்தில் மிகப்பெரிய ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். அதனால் அவருடைய வார்த்தையின் மூலமாக நூற்றுவத் தலைவனுடைய மகனை குணப்படுத்துகிறார். ஆகவே நாம் கடவுளால் குணப்படுத்தப்பட வேண்டுமென்றால் நூற்றுவத் தலைவனிடத்தில் இருந்த விசுவாசமும் தாழ்ச்சியும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தொடுதல் மூலமாக குணப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு. இங்கே பேதுரு மாமியாரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார். அவருடைய இல்லத்திற்கு செல்கின்ற ஒரு நிகழ்வு. அந்த இல்லத்திலே ஆண்டவர் இயேசுவை அவரால் வரவேற்க முடியாத ஒரு சூழல். அப்படி இருக்கின்ற பட்சத்திலே ஆண்டவர் இயேசு அவர் குணப்படுத்த முன் வருகிறார். அங்கே பேதுருடைய வேண்டுதலும் இருக்கிறது. இருந்த போதிலும் ஆண்டவர் இயேசுனுடைய அளப்பரிய அந்த இரக்கமும் பேரன்பும் பேதுருடைய மாமியாரை குணப்படுத்த முடிகிறது. ஆகவே எந்த சூழலிலும் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் கடவுளுடைய இரக்கம் என்பது பாரபட்சமின்றி எல்லோருக்குமே போய் சேரக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுடைய இரக்கமும் பேரன்பும் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நாம் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். கடவுள் நம்முடைய உள்ளத்தை தொட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளத்தின் கதவுகளை தட்டி கொண்டிருக்கின்ற பொழுது நாம் அதை திறந்து கடவுளுடைய இரக்கத்தையும் பேரன்பையும் பெறுவோம். நாமும் அனைத்து விதமான இடுக்கண்களிலிருந்து, நோயிலிருந்து, பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவோம். இறைவன்
நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.